இயக்குனர் இமயம் ஐயா பாரதிராஜா அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கிட்டார். திரைத்துறை நண்பர்களும் மக்களும் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஐயா பாரதிராஜா இயக்குன முதல் படம் 16 வயதினிலே அப்படிங்கிறது ஒரு சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பெருசாக போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் இறந்துட்டார். ஒரு திரைத்துறை வந்து இவர் மூலமாக தான் ஒரு திசை திரும்பிச்சு. அதாவது அரங்குக்குள்ளே இருந்தக்கூடிய திரை வந்து விவசாயிகள் சாதாரண மக்களும் கதாபாத்திரமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத மையமாக வச்சு இவர் தான் காட்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் எழுதுனாங்க, பேசினாங்க. சரி, அவர் இயக்குன முதல் படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நானும் நினச்சேன். சரி, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் பார்த்தேன். உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு தான். 2.5 மணி நேரம் ஒதுக்கி ஒரு படம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம். சரி, அப்போ போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். 16 வயசில் ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய காதல் அவளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு திசை திருப்புது அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த கதையை பின்னப்பட்டிருக்கும். அந்த கேரக்டரில் மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஒரு பொன் மேலே ஒருத்தன் வைக்கக்கூடிய காதல், அந்த காதல் மூலமாக அவளுடைய உடம்பு அடைகிறதுக்கு தான் அப்படிங்கிறத மையமாக வச்சு பட்டணத்து டாக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். காதலுக்கும் அழகுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத மையமாக வச்சு சப்பானி அப்படிங்கிற கேரக்டர். எவன் சோத்துலையாவது மண் அள்ளி போட்டணும் அப்படிங்கிற மாதிரி பரட்டை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதாவது எப்படியாவது படித்து கஷ்டப்பட்டு கணவன் இல்லாமல் வளர்த்த தன்னுடைய தாய்க்கு ஒரு காப்போ நகையற்ற செஞ்சு போட்டுறணும் அப்படின்னு மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க. பருவமடைகிறா. அவன் வந்து உன்னுடைய அழகுக்கும் படிப்புக்கும் சீமையிலேருந்து நல்ல கோட் சூட்டு போட்ட மாப்பிள்ளை தாண்டி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தோழிகள் உசுப்பேற்றி விட்ருவாங்க. அவள் அதில் அதே நினச்சி அவளுக்கு அதே தேடிட்டு இருப்பா. காதல் வந்துடும். அந்த நேரம் பார்த்து பட்டணத்துலேருந்து ஒரு டாக்டர் ஊருக்குள்ளே வருவார். அவன் மேலே காதல் வந்துடும். இந்த பட்டணத்து டாக்டர் மேலே மயிலுக்கு வரக்கூடிய காதல், வைக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது புனிதமானது. ஆனால் அவளுடைய உடம்புக்காக தான் இந்த டாக்டர் வந்து பேசுவான், பழகும். அதே மாதிரி மயில் மேலே சப்பானி வைக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது புனிதமானது. ஆனால் அந்த காதலை மயிராக கூட மதிக்க மாட்டான் மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அப்போ வந்து இந்த படத்தில் உள்ள கதைகள், அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிறது செதுக்கியிருப்பாங்க. எப்படின்னா, தன்னுடைய உடம்புக்காக தான் இவன் வந்து தன்னை விரும்புகிறான் அப்படிங்கிறது தெரியாமல் திரும்ப 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 போய் அந்த டாக்டர் பின்னாடி போய் நிற்பான். அப்போ எப்படியாவது உடம்பு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணோம், அது முடியாமல் போயிடும். அப்போ அவள் வந்து எப்படியாவது படித்து பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஆஃபர் லெட்டர் வரும். அதுக்கு வந்து போகக்கூடாமல் பண்ணிடுவான் அந்த பொறுக்கி பையன். எப்படின்னா, நீ வந்து உனக்காண்டி தான் நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படிக்க போகிறத அவள் வந்து விட்டுருவாள். அதுக்கு அந்த தாயிட்ட போய் சொல்லுவா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தட்டி கழிச்சுருவா. அவளும், நீ பட்டணத்துக்கு போயிட்டா எப்படி நான் உனக்கு படிப்பு காசு தருவேன் அப்படின்னு சொல்லி அவளை வறுமையாக வெளிப்படுத்தியிருப்பார். அப்புறம் வந்து அவன் திரும்ப திரும்ப போய் நிப்பா பற்றிலாம் அவன் சொல்லுவான், நான் உன்ட்ட பேசினது பழகினதெல்லாம் உன்னை கட்டிக்கிட்டு வாழணும், குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. 14 வயசில் இருக்கக்கூடிய உன்னோட உடம்புக்காக தான் நான் உன்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடும். அப்போ கண்ணீர் கலங்கி நிற்பான். அந்த காட்சி அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். அப்புறம் வந்து சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பழகிருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அவன் சொல்லுவான். அப்போ சொல்லுவான், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுவான், நான் என் அப்பனுக்கு தான் பிறந்தேன் அப்படிங்கிறது உண்மைன்னா நான் கெட்டு போகலை அப்படிங்கிறதும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாள். அதுவும் அல்டிமேட் டைலாக்காக இருக்கும். அப்போ வந்து அதுக்கடுத்து வந்து ஆத்தா வந்து செத்து போயிடுவாள். இந்த கல்யாணம் பார்ப்பாங்க, மாப்பிள்ளையா வந்து அமையாமல் பரட்டை அப்படிங்கிற உசுப்பேற்றி விட்ருவான். அப்போ வந்து சொல்லுவான், அவன் செத்து போன பிறகு ஒரு 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவான், ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கல, நாய்க்கு பிள்ளை தான் என்ன வளர்த்தா, நான் வந்து நாய் மாதிரி ஒன்றா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த டைலாக்கும் அப்படி கண்ணீர் வந்துடும். அதே போல் வந்து, நான் என்ன சொன்னாலும் சரியா, நான் வந்து உன்னை சாக சொன்னால் நீ செத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் சாக மாட்டேன், நான் செத்த இந்த ஊரில் உன்னை பார்த்துக்க யார் இருக்கா, ஆனால் நீ செத்த அடுத்த நொடியே நான் செத்துருவேன் அப்படின்னு சப்பானி சொல்லுவான் மயில்கிட்ட. அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த ஊரில் ஒன்று அடித்தா யாரா இருக்கா, நீ யாரும் கேட்க அனாதா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரட்டை சப்பான்ட்டு சொல்லுவோம். அதுவும் செம்மையாக இருக்கும். அவன் வந்து பரட்டை வந்து அவளை கெடுக்க முயற்படுவான். அது கல்லை போட்டு கொண்டுடுவான். இப்போ கடைசி, நான் உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற காதலை அதில் வெளிப்படுத்தியிருப்பார் ஐயா பாரதிராஜா அவர்கள். மிகச்சிறந்த ஒரு படம். அப்போ வந்து காதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், காதலுக்கும் அழகுக்கும் சம்மந்தம் இல்லை.
காதல் வந்து ஒருத்தங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றுது அப்படிங்கிறத மையமாக வச்சு சொல்லியிருப்பார் ஐயா பாரதிராஜா அவர்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்குள்ள சூழலில் படங்களையும் பார்க்கணும் நம்ம. அப்போது ஐயா பாரதிராஜா அவர்கள் வந்து திரைத்துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்னைக்கு ஐயா பாரதிராஜா அவர்கள் இன்னைக்கு இந்த மண்ணுலகை விட்டு நீக்கிட்டார். அவருடைய படைப்புகள் என்னென்னைக்கும் இருந்து பேசும். ஐயா பாரதிராஜா அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம்.